ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஜவ்வரிசி வத்தல் 3 வகையாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன். ஒரு 2 கப்பு ஜவ்வரிசியை நல்லா நாளே ஊற வச்சுருங்க. இல்லை மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சா கூட போதும். இது நைட்டே ஊற வச்சது. இது இல்லை 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். அதே 4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் தண்ணியை. கொஞ்சமாக உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே அந்த ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை உள்ளே கொட்டிடுங்க. கைவிடாமல் கிண்டணும், ஜவ்வரிசி சீக்கிரமாக அடிபிடிச்சிடும். நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். மாவு ஜவ்வரிசினால் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா இப்படி மேலே வருது பாருங்கள், அப்போயே வெந்துருச்சுன்னு அர்த்தம். கூட சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு வேணால் கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு, ஓமம் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். பட் இதுவே போதும் தான். இப்போ நல்லா மேலே மிதந்து வருது, நல்லாவே வெந்துருச்சு ஜவ்வரிசி. இப்போது தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது ஆற ஆற அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இழுத்துடும். திருப்பி நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இதாகிடுச்சுன்னு கெட்டியாக. இதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துருப்பேன் கொஞ்சமாக. பிகாஸ் எடுத்து நீங்கள் வத்தல் போடும்போது நல்லா உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னா, அந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி மேலே முழிச்சுன்னு எங்களுக்கு ஜவ்வரிசி வேண்டாம், எங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைனாக வேணும்னு நினைக்கிறேங்க. அதே ஜவ்வரிசி எடுத்து மிக்சியில் நல்லா கூலாக அப்படி பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் மெத்தட். எங்கள் வீட்டில் அந்த ஜவ்வரிசி முழுசுன்னு இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா பொங்கி வரும்போது வாயில் கடிபடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் மேக்ஸிமம் அந்த மெத்தட் தான் செய்வேன், ஃபஸ்ட் மெத்தட் தான் செய்வேன். இது செகண்ட் மெத்தடில் கொஞ்சமாக தண்ணி கெட்டியாக இருக்கும்போது தண்ணி கலந்துக்கலாம். அதுலேயுமே தண்ணி கொட்டியிருப்பேன் பாருங்கள். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சே நீங்கள் கவலைப்படாதீங்க, போக போக இருத்துடும் அது உள்ள. ஸோ இப்போ 2 மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ 3வது மெத்தடுக்கு போகலாம். ஜவ்வரிசியை அப்படியே ட்ரையாகவே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக பண்ணணுன்னு இல்லை, கொஞ்சம் குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. நான் 1 கப் ஜவ்வரிசியை நல்லா அப்படி குறன்னு பொடி பண்ணியிருக்கேன். 2 கப்புக்கு ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துருப்பேன் நான். சேர்த்து நல்லா அது நார்மல் தண்ணி தான் போட்டு நல்லா கலந்துக்கலாம். பிகாஸ் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க, கட்டி இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம், அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாம் நுரைச்சி சேர்ந்து வருது, போதும், வெந்துருச்சு. இப்போ 3 டைப்பு நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட் டைப்பு, செகண்ட் அந்த கூல் டைப்பு, இது லாஸ்ட்டாக பண்ணது. ஸோ இது ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஃப்ளாக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3மே சேர்த்து இந்த மாதிரி 3 மெத்தடுமே செஞ்சாச்சு. வாங்க மாடிக்கு போகலாம். மாடியில் இப்படி ஒன்றுன்னா குட்டி ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி குட்டி குட்டியாக போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஒயிட் அந்த பபுள்ஸ் வர்றது, அப்புறம் நெக்ஸ்ட்டு க்ரீன், அப்புறம் ஆரஞ்சு. 3மே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் சரி, முறுமுறுப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு. பக்கத்தில் வெங்காய வடாம்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரே நாள் எல்லாமே போட்டேன். இந்த வெங்காய வடாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேனலில். அரிசி வத்தலும் போட்டிருக்கேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 டேஸ் நான் காய வச்சேன். வாங்க பொரித்து பார்க்கலாம் எண்ணெயில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக பொரியுதுன்னு. டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஜவ்வரிசி வடை 3 வகையாக பார்த்தாச்சு. எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3மே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.